வாங்க. இப்போ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு கேழ்வரகு மாவு இருக்குது. ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன். பாருங்க. இதுக்கு வந்து ஒரு இப்போ வெல்லம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ. இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் வெல்லம். இந்த பாருங்க, 1/4 கிலோ இருக்கும் வெல்லம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு இப்போ இதுக்கு ஒரு கேழ்வரகு மாவுது. இந்த மாவில் போட்டு இப்போ ஒரு அடை செய்வோம். வாங்க வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்கள், இப்போ வந்து வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெல்லத்துக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை இப்போ நல்லா இது இதுங்கனோடனே வெல்லம் கரைஞ்சோன்னா வடிகட்டி பாருங்கள். இப்போ இந்த பாகு வந்து நல்லா வெல்லம்லாம் நல்லா வச்சுருக்கேன். இதில் பாரு, அதை ஊற்றிக்குவோம். இப்போ ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து வெந்நீர் ஒரு ஏனத்தில் வெந்நீர் போட்டிருக்கேன். சரிங்க, வெந்நீர் போட்டிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் ஊற்றிப்போம். கொஞ்சம் தண்ணியும் இருக்குது, வெந்நீரும் இருக்குது இங்கே. இப்போ இப்போதைக்கு இதை நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 1.5 கிளாஸ் தேங்காய் பூ போட்டுருங்க. பாருங்க, இப்போ வந்து தேங்காய் பூலாம் போட்டு கொதிக்குது. இதை கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுங்க. பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திக்கிட்டு கீழே இறக்கி வச்சு அந்த மாவை போட்டு கிண்டிப்போம். தண்ணி பத்தலைன்னா ஒன்று ஊற்றிக்கலாம். வெந்நீர் தான், அது வெந்நீர் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்தாண்ட அடுப்பில் அதில் கொஞ்சம் பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அதை கிண்டிக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். போட்டு அந்த வெல்லம் போட்டுறதுக்கு இவ்வளோ மாவு போட்டு இப்போ இதே மாதிரி கிண்டி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொஞ்சம் சாப்பிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன். இது காயிட்டும். இந்த மாவெல்லாம் எடுத்து இதில் ஆற வச்சுருக்கேன். இதை என்ன செய்யலாம், இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு இதை உருட்டி அந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற்றி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இதில் வந்து எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் தேவையானவங்க நெய்யும் ஊற்றிக்கலாம். இது மாதிரி வச்சுருக்கேன்.
அடுப்பை வேணால் கொஞ்சம் தீயில் வச்சுட்டு கையில் எண்ணெய் தொட்டுக்கணும். பாருங்கள், இப்போ இப்படி நல்லா திருப்பி திருப்பி போட்டு இது மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு தெரியும். நல்லா இந்த மாதிரி இப்போ நல்லா இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு இதை எடுத்துட வேண்டியதும். இது பாருங்க, இது அடை. இதெல்லாம் அப்படியே சாஃப்டாக நல்லா வருது பிடிக்கிறதுக்கு. கேழ்வரகு அடை சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதை மாதிரியே செய்யுங்க நீங்களும். கேழ்வரகு அடை பாருங்கள், இதை மாதிரி ஏதோ பாருங்கள், இது மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அது கேழ்வரகு அடை இது மாதிரி நீங்களும் செஞ்சு நல்லது உடம்புக்கு. இது மாதிரி இனிப்பு கேழ்வரகு அடை செய்யுங்க. ஜோதிஸ் உலகம், ஜோதி சம்பா சமையல், ஜோதிஸ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.